வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயர்ந்த பண்புகள். இஸ்லாம் மனித வாழ்க்கையை இரண்டாக குறிப்பிடுகின்றது. ஒன்று இம்மை எனப்படும் இந்த உலக வாழ்க்கை, அடுத்தது இறைவனின் நெருக்கத்தில் வாழும் மறுமை வாழ்க்கை. இந்த இரண்டில் மறுமை வாழ்க்கையை சிறந்தது என்று ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு அறிவிக்கின்றான். இறை அச்சத்துடன், நற்பண்புகளுடன், உயர்ந்த சிந்தனைகளுடன், பிறருக்கு உதவும் உள்ளத்துடன் ஒருவன் இம்மையில் வாழ்ந்தால் மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு மனிதன் உயர்ந்த பண்புகளாக வாழ 5 முக்கிய அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிமொழி கூறுகின்றது. முதலாவது, இறைவன் எவற்றை தடை செய்துள்ளானோ அவற்றை விட்டு விலகி பயந்து நடந்து கொண்டால் மிக பெரிய வணக்கம் புரிந்தவராகலாம். இரண்டாவது, இறைவன் எதை பங்கிட்டு வழங்கியுள்ளானோ அதை மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்ளும் பண்பு இருக்குமேயானால் அவன்தான் அதிகம் வசதி படைத்தவனாவான். இறைவன் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை ஏற்படுமோ அதை அந்தந்த காலகட்டங்களில் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றான். அதில் எவ்வித குறையும் செய்ய மாட்டான். முழுமையாக ஒரே நேரத்திலும் வழங்குவதில்லை. 3, பக்கத்து வீட்டாரிடம் உபகாரமுடன் நடந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டாரிடம் எந்த அளவுக்கு நாம் உபகாரமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் சொந்தக்காரர்களிடம் நடப்பதை போல நடக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 4, தனக்கு எதை விரும்புவாரோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையாக வழிபட்டவராக முடியும். மனிதனின் இயல்பு தனக்கு பிடிக்காத பொருளை அடுத்தவருக்கு பிடிக்கும் என்று வழங்குவதுதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூறவில்லை. மாறாக தனக்கு விருப்பமான பொருளைத்தான் அடுத்தவருக்கும் வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நன்மை உண்டு. கெட்டு போன உணவுகளை கூட மற்ற உயிரினங்களுக்கு போடக்கூடாது என்பது ஷரியத் சட்டமாகும். 5, அதிகமாக சிரிப்பதும் கூடாது. அப்படி சிரித்தால் உள்ளம் மரணித்து விடும். அதாவது சந்தோஷமான நேரத்திலும் கூட நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதிகம் சிரித்தால் நல்ல விஷயங்களை ஏற்கொள்வதை விட்டு உள்ளம் மரணித்துவிடும். அதிகமாக சிரிப்பதால் ஆபத்துகள் கூட ஏற்படலாம். இந்த 5 விஷயங்களை ஒவ்வொரு மனிதரும் பேணி நடந்தால் அவர்தான் உண்மையிலே உயர்ந்த பண்புகள் கொண்டவராவார். நாமனும் முயற்சி செய்வோம், முன்னேற்ற பாதையில் வெற்றி காண்போம். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.